வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நிம்மதியான ஒரு நிலை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, குறிப்பாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேலுமே வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையுமே கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நம்ம அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமான பலன்கள் தான் கொடுக்க காத்திருக்கு. தங்களோட உடல் நலம் பார்த்திங்களா, உறவுகள் மற்றும் பணத்தை நன்கு நீங்கள் கவனமாக வைக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே யாரிடமாவது உங்களோட அன்பை வெளிப்படுத்த நினைத்தால் சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேணும். மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா, நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்வதுமே உங்களுக்கு பல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். மேலுமே இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமைய நீங்கள் ஒரு சில வழிபாடுகளை எல்லாமே நீங்கள் மேற்கொண்டு தாங்க ஆகணும். நீங்கள் பார்த்தீங்களா, திட்டமிட்டு பிளான் பண்ணி ரொம்ப சரியாக வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படாமல் கூட போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட நினைக்க இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட மனம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புமே இந்த காலத்தில் இருக்குது. மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தில் தொடர்புடையவங்க தங்களோட போட்டியாளர்களுடன் கடுமையாக நீங்கள் போட்டிட்டு அதுலேயுமே கூட நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த டைமில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட இதனால் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த குலதெய்வத்தை வழிபடுவதனாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட தீர நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. நீண்ட காலமாகவே இருந்து வந்த உடல் தொந்தரவுகள், உங்களோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைமில் சரியாகிறதுக்கான ஒரு காலமும் அமைஞ்சிருக்குங்க. அதற்கு உண்டான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் சந்தோஷத்திற்காக எதிர்பார்த்து நீண்ட நாட்களாகவே பல அனுபவங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு இந்த டைமில் சரியான ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுங்க. மேலுமே நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்களா பல நன்மைகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க. பல வெற்றிகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு காத்திருக்கு. குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்களா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சி செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலுமே பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பல கஷ்டங்களை கூட நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. தொழில் செய்யறதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். இந்த டைமில் ரொம்பவும் எச்சரிக்கையாக செய்ய வேணும். அதே மாதிரி பார்த்திங்களா வருவாய் பார்த்திங்களா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் உடனே மருத்துவத்தை பார்க்குறது ரொம்பவும் சிறந்தது. கல்வி தொழில் இதை எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்களா உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் கூட ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு செல்வது ரொம்பவும் நல்ல விஷயமாக சொல்லப்படுது. மேலுமே நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமையுதுங்க. ஏன்னா பல வருடங்களாகவே நம்ம பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமர்றதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு காத்திருக்கு. மேலுமே நீங்கள் ஏதாவது தானங்கள் செய்வதுமே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. மேலுமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன்கள் பல காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் வேலையில் சிரமங்கள் கூட இருக்கலாங்க. சில இடங்களில் உங்களுக்கு பொறுப்பு கூடுதலாகவே இந்த டைமில் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கூட வரதுக்கான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபமுமே கூட கிடைத்து கையிருப்பு கூட அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழிலில் பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள்
தைரியமாக இருங்களாம். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிரமங்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகி அமைதியான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களால் சந்தோஷம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு வாய்ப்புமே உங்களுக்கு இந்த டைமில் தள்ளி போகிறதுக்கான ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகள் உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும். தொழிலில் திறமை நிலைநாட்டக்கூடிய நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகள் சலசலப்பை ஏற்படுத்தினா கூட குழந்தைகளால் செலவுகள் கூட உண்டாகும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்தலாம். குடும்பத்திற்காக பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து அதனால் வருமானமும் பெருகி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா புதிய முதலீடுகளை நீங்கள் நிதானமாக செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு போகுது. குரு 5ல் இருக்கிறதுனால சொந்தக்காரர்களோட வருகை பார்த்திங்களா உங்களுக்கு சந்தோஷத்தையுமே ஏற்படுத்தும். பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். புதிய முதலீடுகளை ரொம்பவும் எச்சரிக்கையாக செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக நீங்கள் கடுமையாக பாடுபட வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலுமே பெரியவங்களோட ஆதரவு பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா குச்சனூர் சனி பகவானை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்குமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபட்டு வரதுனாலையும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் பார்த்திங்களா செல்வ செழிப்போடு காரிய தடைகள் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக நடக்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நேரங்க. இதை எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனி நட்சத்திர ரீதியான பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உடல்நிலையில் சிறு சங்கடங்களை ஏற்படுத்தினா கூட உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நினைத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். தொழிலையும் பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா புதிய நண்பர்களோட நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்கள்கிட்ட நல்லவங்கள மாதிரியே நடிச்சுட்டு பல கூட இருந்தே குழி பறிப்பாங்க பார்த்தீங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த டைமில் இருப்பாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு பார்த்திங்களா ரொம்ப உயரும். மேலுமே நெருக்கடிகளானது நீங்கக்கூடிய ஒரு வாரமாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த டைமில் சிறப்பாக நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்களா ஆதரவு கிடைக்கும். மேலுமே வருமானமுமே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் கேது ஞாயிறு முதல் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்களா கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட அமையும். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு எல்லாமே செய்வதனால உங்களுக்கு பல வெற்றிகளையுமே கொடுக்கும். குரு பார்வைகளால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே காத்திருக்கு. இருந்தாலும் கூட நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி ஆன்மீக நாட்டங்களை நீங்கள் செலுத்தும் போது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி முயற்சி செய்யுங்க, வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். ஆல் வியூஸ். தேங்க்யூ.